அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். அதே நேரத்தில் அந்த வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் அந்த வழக்குகளினுடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் அனைவருக்குமே தெரியும் இல்லைங்களா? அதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வழக்கினுடைய விவரம் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் 2024ஆம் ஆண்டு வெளியான கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேனுடைய ரிசல்ட்டை அவங்க ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமாக உள்ள வழக்கு தான் இது. இந்த வழக்கினுடைய விசாரணை இன்றைக்கி ஹியரிங்க்கு வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம கடந்த வாரம் நினைக்கிறேன் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த டிஎன்பிஎஸ்சியில் இந்த ரிசல்ட்டு ஹோல்டு பண்ண கேஸ் எத்தனை கேஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ ப்ராப்பராக போட்டிருந்தோம். உங்கள் அனைவருக்குமே தெரியும். அந்த கேஸில் பார்த்திங்கன்னா இப்போ ஹியரிங்க்கு வந்திருக்கு. ஸோ இது இன்றைக்கி 9 ஜூன் போட்டிருக்காங்க. இந்த வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு நம்ம உள்ள கேஸு விசாரணைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கேஸ் உள்ளே ரீச் ஆகுமா ஆகலையான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதனுடைய டீட்டெயிலு. நம்ம இதுக்குன்னே நம்ம ரொம்ப டெப்த்தாக வீடியோ போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டாக 18/2க்கு இந்த வழக்கு ஹியரிங்க்கு வந்திருக்கு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுச்சு. இதுதான் இந்த வழக்கினுடைய டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரி. இப்போ என்ன பார்த்திங்கன்னா, இந்த வழக்கு ரிசல்ட்டை ஹோல்டு பண்ணிட்டாங்க. யாருக்கு அப்படின்னா, நம்ம ஃபீல்டு சர்வேயரு டிராஃப்ட்ஸ்மேனுக்கு மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, ஹோல்டு பண்ணிட்டாங்க. அது காரணம் அவங்க டிஎன்பிஎஸ்சியோடைய செலெக்ஷன் ஷெடியூலில் 3782/2024 இந்த கேஸ் நம்பரை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கேஸ் நம்பரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் லென்த்தாக. ஸோ நம்ம திரும்ப ஃபுல்லாக நம்ம சொல்ல வேணாம். இந்த வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த வழக்கு இன்றைக்கி ரீச் ஆகுமா, ரீச் ஆனாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்களா, ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் இந்த வழக்கினுடைய ஜட்ஜ்மெண்ட் வெளியாகுதா, என்ன ஆகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னைய மாதிரி நீங்களும் இந்த மாதிரி கேஸை நீங்களும் அப்டேட் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை இந்த வழக்கு இன்றைக்கி ரீச் ஆகணும். ரீச் ஆகி ஒரு ஃபைனல் ஆகி இந்த வழக்கு நீங்கள் முடியணும். அந்த எக்ஸாம் எழுதி காத்திருக்கவங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கணும் தான் நம்மளுடைய எண்ணம். அது நம்ம என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த அப்டேட்னாலும் நம்ம ப்ராப்பராக அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.